வெல்கம் டு கேடிசி ட்ராமாஸ் தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மாடர்ன் ட்ராமாவோட 32வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஷியாவாக தான் காட்டுறாங்க. ஷியாவுக்கு இன்னும் வேலை கிடைக்கல. ஆனால் நிறைய கம்பெனிஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ரெஸ்யூமை அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு கம்பெனிலேருந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டுருக்கும். ஆனால் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த டைம் பார்த்து திடீர்னு ஒரு புது கம்பெனிலேருந்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ கால் வந்து வருது. இதை பார்க்கும்போது நம்ம ஷியாவுக்கு இந்த கம்பெனிக்கு நம்ம அப்ளை பண்ணவே இல்லையேன்னு சொல்லிட்டு டவுட் வரும். ஏன்னா அவங்க அனுப்பினா தானே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. உடனே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஜின்யா எதுவும் தனக்கு ஹெல்ப் பண்ண அனுப்பியிருக்கலாம்னு சொல்லிட்டு ஜின்யா கால் பண்ணி கேட்கும்போது அப்போ தான் அவர் சொல்லுவாள், அந்த மாதிரி வாங்க தான் உன்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கான், அடிக்கடி வந்து உன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி ஒரு ரெஸ்யூம் வந்து வாங்கியிருந்திருக்கான், அவன் தான் அந்த கம்பெனிக்கு அனுப்பி வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஷியா வந்து கோவப்படுவாங்க. இதுக்கு மேலே எனக்கு வந்து பாங்கோட ஹெல்ப்னால் தேவை கிடையாது, அவன் கனெக்ஷன் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சத்தம் போட்டு விட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து திடீர்னு வீட்டோட கதவு சத்தம் வந்து கேட்குமா, பெல் அடிக்கிற சத்தம். உடனே போய் கதவை திறந்து பார்ப்பாங்க. பார்த்தா ஒரு டெலிவரி பண்ணுற பையன் வந்து ஒரு பூங்கொத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த காலில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா இது வந்து வாங்க அனுப்புனது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதை பார்த்தோடனே கோவத்தில் என்ன பண்ணுவான்னா வாளுக்கு கால் பண்ணி எதுக்கு நீ இப்படி என்னை தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கேன், இதுக்கு மேலே என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வாங்க என்ன சொல்லுவானா, என்னை ஃபஸ்ட்டு பிளாக் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணேன், அது மட்டும் எனக்கு போதும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் ஒரு மாதிரி வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பான். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் தாங்கியும் என்ன பண்ணுவான்னா ஆன்லைனில் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிகிட்டு இருப்பாள். அந்த இது பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ வந்து கேமில் வந்து இருக்க எல்லா லெவலையும் ஸ்மூத்தாக கிளியர் பண்ணிவிட்டு ஃபேன்ஸ் கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருப்பாள். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஸ்பெஷல் கெஸ்ட் அப்பியரன்ஸாக நம்ம ஜூன் இருக்கான அவனோட அம்மா வந்து வருவாங்க. வந்ததை மட்டும் இல்லாமல் அவங்களுமே நம்ம தாங்கியோட ஃபேன் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஃப்ளவர்ஸ் அனுப்புறது, லைக் போடுறது, ஹார்ட்ஸ் எல்லாம் அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் மாதிரி வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் இந்த விஷயத்த வந்து ஆன்லைன்லேயே தான் நம்ம ஜூன் எல்லாரும் பார்த்துட்ருப்பாங்க. அவங்கெல்லாம் என்னடா பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்கள் அம்மா என்னமோ வருங்கால மருமகளுக்கு இப்போயே ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போனா இல்லைடா சும்மா எங்கள் அம்மா பண்ணுறாங்கன்னு பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ ஜூன் அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம ஜூனோட அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாங்கி வந்து சூப்பராக டான்ஸ் ஆடுவா தெரியுமா, நானும் அவ கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருக்கும் டான்ஸ்லாம் ஆடி காட்டுவாங்க. அப்படி 2 பேர் இன்ட்ராக்ட் பண்ணுறது, சேர்ந்து டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி இருக்கும்போது லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படியே சும்மா களைகட்ட ஆரம்பிச்சிருமா, எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஜூன் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பான். ஒரு வழியாக இவங்க பேர் வந்து சேர்ந்துருச்சுப்பா, அவங்க அப்பா ஓகே கொடுத்துட்டாங்க. இது எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா. இந்த டைம் மாலியை வந்து ஒரு ஃபினான்ஷியல் ப்ராஜெக்ட் கொண்டு வந்து கொடுத்தாருன்னா அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். இந்த விஷயமே நம்ம லீக் வந்து சந்தேகமாக இருக்குமா. உடனே அமைதியாக என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த விஷயத்தில் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் இந்த விஷயத்துக்கு பின்னாடி மிஸ்டர் சாங் இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் லீக் என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா இப்படி சாங் மட்டும் தனியாக இந்த விஷயத்த பண்ண முடியாது அப்படின்றதான் கன்ஃபியூஷன். அதனால் அதை யார் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இங்கேருந்தால் வேலை பார்க்க முடியாது, நம்ம ரிட்டன் வந்து கேபிட்டல் போனால் தான் இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு நேராக அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி கிளம்பி வருவார். வந்தவர் ஃபஸ்ட்டு ஷியாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட் போவார். ஆனால் போன நேரத்தில் அவளுக்கு கில்ட்டி ஃபீலிங் வந்துட்டு பார்க்குற தைரியமே இருக்காது. தூரத்துலேருந்து ரூமோட ஜன்னலை மட்டும் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கு போய் ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருவார். நம்ம ஷியாவுமே நம்ம லீ வந்து ரொம்ப நாளாக வந்து வரலன்னு சொல்லிட்டு லீயை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் அவருக்கு மெசேஜ்லாம் அனுப்புவாங்க. ஆனால் லீ வந்து இந்த மாதிரி வேலையில் பிஸியாக இருக்கிறனால அந்த மெசேஜ் வந்து அவ்வளோக்கா கண்டுக்க மாட்டார். அவர் பட்டக் ஒர்க்கில் வந்து பிஸியாக வந்து அந்த வேலையை பார்த்துட்ருப்பார். அதுக்கப்புறம் லீ என்ன பண்ணுவார் அப்படின்னா டேரெக்டாக மிஸ்டர் சாங்கை மீட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுங்க, நீங்கள் எதுக்கு அந்த வில்லேஜில் இருக்கவங்கலாம் எனக்கு எதிராக வந்து சண்டை போட வச்சிங்க, பிரச்சனை எல்லாத்துக்கும் நீங்கள் தானே காரணம், ஏன் இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்டில் வந்து இந்தளவுக்கு பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்துலேருந்து இந்த ப்ராஜெக்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு பின்னாடி வந்து ஒரு ஐடியா இருக்குது, ஃபண்ட்ஸ் எல்லாம் திடீர்னு வந்து
போயிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கும்போது, ஆமாம் எல்லாமே நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்குவார். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் நான் தான் மாலியை வந்து உனக்கு வந்து அசைன் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாலி கூட கான்ட்ராக்ட் போட்டிருப்பார்ல அதெல்லாம் காட்டிட்டு, இந்த மாதிரி வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து டேரெக்டாக வந்து இன்வால்வ் ஆகியிருக்கேன், அதுவும் கான்ட்ராக்ட் படின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டு, நம்ம லீக்கே தெரியாது இந்த மாதிரி வந்து இவர் வந்து இவரோட ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப் பண்ணி லீ சிக்க வைக்கிற மாதிரி மாற்றி விட்ருப்பாங்க. இப்போ இதெல்லாம் படித்து பார்க்கும்போது இந்தளவுக்கு ட்ராப் பண்ணுறாங்கன்றப்ப நம்ம லீ புரிஞ்சுக்கிறாரு, நம்மளை பற்றி ஒரு நல்லா தெரிஞ்சவங்க நம்ம அடுத்தடுத்து இந்த மாதிரி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் வந்து மூவ் பண்ணுவேன்னு தெரிஞ்சு யாரோ ஒருத்தவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அது யாருன்னு தெரில, அதை மேலே கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போவார். ஆக்சுவலி ஃபேங்கு தான், அது ஃபேங் தான்ன்றது நமக்கு தெரியும், லீ வந்து இன்னும் கண்டுபிடிக்கல, அவர் கண்டுபிடிக்கிறாரான்றதை பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் டென்ஷனாக போயிட்டுருக்குமா, இங்கனால வந்து ரொம்ப லீக்கே மனசு உடைஞ்சு போயிடும். சரி அப்படி நம்ம ஃபஸ்ட் டைம் ஒன்று ஆரம்பித்தோம் அது இந்த அளவுக்கு சொதப்புதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு குடிச்சிட்ருப்பாரா. அப்படி ரொம்ப குடிச்சிட்ருக்கும்போது ஜூன் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, குடிச்செல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப போதியாகவும் கூப்பிட்டு போய் ஹோட்டல் ரூமில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். அடுத்த அன்றைக்கி நைட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஷியாவுக்கு தான் ஆல்ரெடி ரொம்பவே வெக்ஸாகி தானே வீட்டில் இருக்கா, ரொம்ப முடியாமல் போய் திடீர்னு காய்ச்சல் வந்துடும். அவளுக்கு வந்து ரொம்ப முடியல, ஆனால் யாருக்காவது கால் பண்ணி கூட கூப்பிடலான்றப்ப ஃபஸ்ட்டு லீயோட ஞாபகம் வந்து வரும். லீயோட நம்பருக்கு கால் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவரும் ரொம்ப குடிச்சிட்டு வந்து படுத்து கிடக்குறாரு, அதனால் நல்லா செம்மையாக தூங்கிடுவார், கால் அட்டன் பண்ணவே முடியாது. அவர் அந்த கால் சவுண்டு கிட்ட தானே அட்டன் பண்ணுவார். நம்ம ஷியாவும் கூப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. அடுத்த நாள் காலையில் தான் கட்டுவாங்க. ஷியாவுக்கு ரொம்பவே காய்ச்சல் செம்மையாக இது பண்ணிகிட்ருக்குமா. அந்த டைம் பார்த்து அவங்க ஸ்கூலோட வந்து படிச்சிருப்பாங்களே வாங் ஷியா 2 பேரும் ஒன்றா தானே படிச்சிருப்பாங்க. அந்த ஸ்கூலோட லீடரோடுக்கு கல்யாணம் நடக்க போதான், அதனால் மணப்பெண்ணுக்கு தோழி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷியாவை கூப்பிட்டு இந்த மாதிரி பேசும்போது ஷியா பேசுகிற வார்த்தைகள்லேயே தெரியுது ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கான்னு சொல்லிட்டு. பக்கத்தில் தான் நான் வாங்கின்றிருப்பேன், அவன் என்ன பேச சொல்லியிருப்பியான், இந்த மாதிரி அவள் குரல் ரொம்ப வீக்காக இருக்குது, அது கெட்ட உடனே அவை வாங்கி பேசுவேன், என்ன உனக்கு முடியலையான்னு கேட்கும்போது ஆமாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவா. அவன் உடனே என்ன பண்ணிடுவான் அப்படின்னா பதறி போயிட்டு நேராக வந்து நம்ம ஷியா இருக்க வீட்டுக்கு ஓடி போவான். அங்கே போய் பார்த்தா அவள் ரொம்ப மயங்கி விழுகிற ஸ்டேஜில் இருப்பான். உடனே இவன் வேகமாக கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவான். அப்புறம் டாக்டர்னா ட்ரிப்ஸ்லாம் போட்ட பிறகு தான் அவள் கொஞ்சம் நார்மல் ஆவான். நார்மல் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு டாக்டர் சொல்லுவார், இன்றைக்கி ஒரு நாள் அப்சர்வேஷனில் இருக்கட்டும், ரெஸ்ட் எடுத்த பிறகு கூப்பிட்டு போயிருங்க, வீட்டிலிருந்தால் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு போகுவோம். நம்ம ஷியாக்கு அவன் தான் பக்கத்துலேருந்து டேக் கேர் பண்ணி பார்த்துக்குவான். அப்போ சொல்லுவான், 5 வருஷம் நீ என்னை பார்த்துக்கிட்டே இல்லை, இனிமேல் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்குவான். என்ன தான் இவன் இந்த மாதிரி பேசினாலுமே நம்ம ஷியாவுக்கு அந்தளவுக்கு மன்னிக்கிற மனசு வந்து இல்லை, இருந்தாலும் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிற மனசு மட்டும்தான் இருக்குது, ஃப்ரெண்டாக மட்டும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அடுத்து வந்து இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லீ காலையில் கண்ணு முழிக்கிறாரு, இப்போ தான் போதை தெளியுது. ஏஞ்சி பார்க்கும்போது ஃபோனில் நம்ம ஷியா வந்து கால் பண்ணியிருந்திருக்காங்களா. அவனே என்ன பண்ணுவார்னா இப்படி போதையிலே ஃபோன் பண்ணி பேசினா நீட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஆனால் என்ன பண்ணுவாரோ மெசேஜ் மட்டும் அனுப்பி கேட்பாரு, என்னாச்சுமா கால் பண்ணியிருக்கேன், நேற்று நைட்டு நான் ரொம்ப குடிச்சிட்டேன் அதனால தான் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அதுக்கு ஷியா வந்து அப்போ தான் எந்திரிச்சிருப்பாங்க. அவங்களும் ஃபோன் பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி பரவாயில்ல நான் என்ன சொல்ல வந்தேன்றதை மறந்துட்டேன், ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பதிலுக்கு மெசேஜில் வந்து டைப் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. 2 பேருக்குமே ஒருத்தர் பிடிக்கும், இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கூட இருக்கணும், ஹெல்ப் கேட்கும்போது வரலைன்றதுனால இவன் வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுவான். அது அவளுக்கு அப்படியே நல்லாவே தெரியும். இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம வாங்க வந்து நோட் பண்ணிட்டு தான் இருப்பான். அப்பாடா நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஷியாவுக்கு உடம்பும் சரியாக ஆரம்பிக்குது. சரியானதுக்குன்னா பின்னாடி நம்ம ஜினியா தான் என்ன சொல்லுவா அப்படின்னா ஷியா கிட்ட சும்மா வீட்டில் உட்காந்துருக்கிறதுக்கு அவ சொன்ன வேலைக்கு போகலாம்லன்னு கேட்கும்போது ஏன் போய் தான் பார்க்கணுமான்னு கேட்கும்போது ஆமாம் இன்டர்வியூ போய் ட்ரை பண்ணணும்னு சொல்லவும் உடனே நம்ம ஷியாவும் கிளம்பி அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போவாங்க. போய் இன்டர்வியூவில் கேட்குற கொஷினுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம், பிஸ்னஸ் ஐடியாஸ் எல்லாமே கம்பெனியில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போனது மட்டும் இல்லாமல் கம்பெனிக்கு இவங்க தான் சூட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிலே நம்ம ஷியாவை வந்து வேலைக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இன்டர்வியூ நல்லபடியாக முடிச்சதும் ஷியா வேலைக்கு வந்து சேர்ந்துட்டால இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லூசியை தான் காட்டுவாங்க. லூசி வந்து அங்கே கம்பெனியில் அங்கே என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே
அங்கே அதான் அந்த கிராமத்தில் போய் செட்டப் பண்ணது எல்லாத்தையுமே வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க லீ கிட்ட. லீ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஷியாவோட டாப்பிக்கு வரும்போது நீங்கள் என்ன நினைக்கிற ஷியா பற்றின்னு கேட்கும்போது அவரும் யோசித்து பார்த்துருப்பாரு லீக்கும் நம்ம ஷியா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி எதுக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நம்ம தான் இருக்கோம்ல, டேரெக்டாக போயிட்டு நம்ம ஷியா கிட்ட வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லிடணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி டேரெக்டாக என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம ஷியா கிட்ட வந்து ப்ராப்பராக மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோட்டலில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பார். ரோஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ப்ராப்பராக டேட் செட் பண்ணிவிட்டு போவாங்க. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறதுனால ஃபார்முலா எப்படி பேசுகிறதுன்னு தெரியாமல் இவருக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குமா. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஷியாவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னாச்சு உன்னை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், வீட்டில் வந்து தனியாக இருக்கும்போது போர் அடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு பேச்சு ஸ்டார்ட் பண்ணி விடும்போது அவனும் சொல்லுவான் பரவாயில்லடா நம்ம மேலே கோமா இல்லைன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பான். இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து என்னோடய ஃபீலிங் வந்து இத்தனை நாள் புரியாமல் இருந்துச்சு, இப்போ தான் புரிஞ்சுருக்கேன். நான் வந்து உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், என் லைஃப்பில் நீ ஒரு பார்ட்டாகவே மாறிட்டேன். நான் ஒரு சில தப்பு பண்ணியிருக்கேன் தான், இது பாஸ்ட்டில் நான் இல்லைன்னு சொல்லலை, அது எல்லாத்துக்குமே சாரி. அதுக்கப்புறமேட்டுக்கு நீ வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திக்கி தண்ணி எப்படியோ தான் சொல்ல வந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணி முடிப்பானா. இதெல்லாம் கேட்ட ஷியா நான் சொல்லுவா அப்படின்னா, இல்லைங்க என்னால் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஏன்னா எனக்கு வந்து செட் ஆகவே ஆகாது. எப்போ நீ வருவ எப்போ நீ போகிற அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியாமல் நீ வருவியா வரமாட்டியான்னு சொல்லிட்டு என்னால் ஒவ்வொரு தடவை வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எனக்கு ஃபுல்லாகவே உன் கூட இருக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி ஃபீலிங் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு வந்து இருக்கணுன்றது எனக்கு தோண மாட்டேங்குது. உன் கூட இருக்கும்போது அந்த செக்யூரான ஃபீலிங் வந்து எனக்கு வர மாட்டேங்குது. எப்போ வேணாலும் வந்துட்டு போகிற உன்னை என்னால் எப்படி நம்ப முடியும். ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டேபிளாக நமக்கு தேவைப்படும் போது ஆட்கள் கூட இருக்கணும்ல, அது இருக்க மாட்டேன்றீல நீனு, அதனால் நமக்கு வேணாம். என்னால் அந்த அளவுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பில் போகிற அளவுக்கு பழகிறதுக்கு என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இல்லையும் வந்து உண்மையிலே நம்ம ஷியாவை காதலிக்கிறான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஷியாவுக்கு உண்மையிலே அவனால் வந்து அவ்வளோவுக்கு அந்த செக்யூர் ஃபீலிங் வந்து கொடுக்க முடியல. ஆனால் ஃபீல் பண்ணிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மனசுடைஞ்சு போய் உட்காந்துருப்பான். ஆனால் ஷியா அந்த விஷயத்தில் வந்து கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக நம்ம லீக்கிட்ட சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு என்னதான் லீயை பிடிச்சிருந்தாலுமே அவங்களால தான் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் வந்து டைம் இல்லாமல் இருக்கும்போது எனக்கு வந்து செட் ஆகாது அப்படின்றத ஓப்பனாக சொல்லிடுறாங்க. மற்றவங்களுக்கு எப்படியோ எனக்கு செட் ஆகாதுன்றத ஓப்பனாக சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தா 2 பேருக்கு இடையில ரிஜெக்ஷனே வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, 2 பேரும் திருப்பி சேர வாய்ப்புகள் இருக்கா, இல்லை வாங்க ஏதாவது இடையில பூந்து இவங்க ரிலேஷன்ஷிப்பை பிரிக்க பார்ப்பானான்றதெல்லாம் அடுத்த வர எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.